இந்த போன வருஷம் இதே இடத்துல இந்த ஓரொன்று தானே அமையாதோல இந்த அயக்ரீவ ஸ்தோத்திரம் அந்த உபன்யாசத்தோட குழந்தைகள்லாம் அப்படி உட்காந்துக்கோங்கடா கண்ணு. யூ ஆல் கேன் கோ பேக் டு யுவர் சீட்ஸ். ஸோ வித்வான் அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த ஓரொன்று தானே அமையாதோன்னு ஒரு ஸ்தோத்திர பாடத்துக்கும் ஒரு தேசிக பிரபந்தத்துக்கும் நம்ம டீட்டெயில்டாக ஒரு பாசுரத்துக்கான மீனிங்ஸ், ஒரு ஸ்தோத்திரத்துக்கான மீனிங், ஸ்லோகத்துக்கான மீனிங் அனுபவிச்சுன்னு வரோம். அதில் இதே இடத்துல போன வருஷம் இந்த அயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாசம் ஆரம்பிச்சது. அதே மாதிரி அந்த அயக்ரீவ ஸ்தோத்திரம் உபன்யாசம் ஆரம்பிச்சது இன்னைக்கு அந்த இதில் சாத்துமுறை நடக்கிறது நமக்கு ஒரு பாக்கியம். இந்த அயக்ரீவ அனுகிரகத்தோட இந்த சாத்துமுறை அனுபவிப்போம். அதுக்கு மேலே வித்வான்களோட உபன்யாசமும் இருக்குது, எல்லாரும் அனுபவிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இதில் புதுசாக யாருக்காவது அகைன் திரும்ப சொல்கிறோம், சந்தேகம் இருந்ததுன்னா அடியன் இஸ் அவைலபிள், கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் பேசலாம். அதே மாதிரி ஆன்லைனில் கேட்குறவா அந்த உங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு வருஷமும் என்னன்னா, ஒரு குழந்தையோட சிப்ளிங் கிளாஸில் சேரும்போது தான் we feel we are doing something right. இப்போ ஒரு குழந்தை இருக்கா, அடுத்த குழந்தை 6 வயசு ஆனால் உபநயனம் ஆனால் the first thing that comes to mind சம்பிரதாய மஞ்சரி அப்படின்னா I think we are in the right direction. So every time ஒரு குழந்தை சிப்ளிங்ஸ் யாராவது சேர்றா, அவள் கசின்ஸ் சேர்றான்னும் போது it gives us so much happiness. So let's look forward to more and more of siblings joining சம்பிரதாய மஞ்சரி. So again இந்த ஹால் ஃபுல்லாக குழந்தையா வரணும்னு நினச்சோம் அடுத்த வருஷம். பட் நம்பர்ஸ் என்னவோ ஸ்ட்ரிங்காக தான் வருது. ஈவன் தோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்க்ரீசிங். பட் அந்த மாதிரி இல்லாமல் சென்னையில் இருக்கிறவாள்லாம் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கெலாம் வாங்கோ, உற்சவத்துக்கெலாம் வாங்கோ. பிகாஸ் தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அஸ் லேர்னிங். அதனால் ஐ வில் லைக் டு see you all more numbers next time. இப்போ மேலே இந்த சாத்துமுறை உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். அப்படியே கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம்சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. அபங்குர கலாதான ஸ்தூல லக்ஷத்வமீயுஷே துங்காய மஹசே தஸ்மை துரங்காய முகே நமஹ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. நமஸ்தபாய். இன்றைய தினம் ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாச சாத்துமுறை ஆச்சாரிய அனுகிரகத்தில் ஏற்பட்டிருக்கு. போன வருஷம் சுவாமி சாதிச்சா மாதிரி இதே சபையில் ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாச தொடக்கம் நடந்தது. மொத்தமாக இது 18 லெக்சர்ஸ் தான். இதுதான் 18வது பகுதி. அது ஒரு வருஷ காலம் எம்பெருமானுடைய திருவுள்ளம் அப்படி அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா நேரடியாக இங்கே வந்து பண்ணணும் அப்படின்னு இருந்திருக்கு. அடியனுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தில் இது நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. பரம பாக்கியம். இதில் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம் இந்த உபன்யாசத்தை அப்படின்னா, ஓரொன்று தானே அமையாதோ ஃபார்மேட்டில் ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்துட்டு அதனுடைய அர்த்தத்தை விஸ்தாரமாக பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் நாம் பார்த்துட்டு வர ஸ்தோத்திரங்களை பதம் பதமாக பத உரை பார்த்துட்டு அன்வயம் பார்த்துட்டு அதுக்கு மேலே விசேஷார்த்தங்கள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். நேற்றைய தினம் 33வது ஸ்லோகம் ஆரம்பிச்சாயிடுத்து. இன்னைக்கு அது எம்பெருமான் அனுகிரகத்தில் ஆச்சாரிய அனுகிரகத்தில் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட ஆரம்பிக்கிறேன். வாகர்த்த சித்தி ஹேதோஹோ படத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா கவிதார்க்கிக கேசரிணா வெங்கடநாதேன விரச்சிதாமேதாம். குழந்தைகளுக்கெல்லாம் ஒன்று முதல்லையே சொல்லிக்கிறேன். நம்ம சங்கோஷ்டி குவிஸில் ஒரு ஸ்தோத்திர பாடம் உங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி கொடுத்து நீங்கள்லாம் சொல்லுவேள் இல்லையா? அது இந்த வருஷம் என்ன ஸ்தோத்திரம் அடியேன் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுறேன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். அதனால இந்த உபன்யாசத்தை கேர்ஃபுல்லாக கேளுங்க. இது சம்மரி. இது அப்புறம் விஸ்தாரமாக நம்ம கிளாஸில் மேலே படிக்கலாம். சரியா? ஸோ அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக முதலே சொல்லிடுறேன். இந்த கடைசி பலஸ்ருதி ஸ்லோகத்தில் வழக்கம் போல விஷய வைலக்ஷண்யம், வக்திரு வைலக்ஷண்யம், கிரந்த வைலக்ஷண்யம் எல்லாம் வருது. எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, விஷய வைலக்ஷண்யம் முதல்ல வாகர்த்த சித்தி ஹேதோஹோ அப்படிங்கிறார் சுவாமி. இந்த ஸ்தோத்திரத்தை
நம்ம வாசிச்சோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது வாக் சித்தி, அர்த்த சித்தி. வாக்கு அப்படிங்கிறது வார்த்தைகள், அர்த்தம் அப்படிங்கிறது அதுக்கு பொருள். பொருள் இல்லாமல் ஒரு விஷயம் பேசப்பட்டதுன்னா அது பிரயோஜனகரமாக இருக்காது. அதனால அர்த்தத்தோட வாக் அமைய வேண்டும். அப்பேற்பட்ட வாகர்த்த சித்தி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். இதுக்கு மேல இதுல ஒரு விசேஷார்த்தம் உண்டு. அது என்னன்னு கேட்டா, அர்த்தம் வாக் இது ரெண்டும் யாரு அப்படின்னு கேட்டா பெருமாளும் தாயாரும் அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷி எடுக்கிறார். அர்த்தம் அப்படிங்கிறது விஷ்ணு, வாணி அப்படிங்கிறது லக்ஷ்மி அப்படின்னு சொல்றார். அதனால வாகர்த்த சித்தி கிடைக்கும்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேருமே நமக்கு கிடைப்பா, அவளே பிராப்தமாயிடுவா அப்படின்னு புரியுறது. எம்பெருமான் தான் நமக்கு பிராப்யன், லக்ஷ்மி ஹயக்ரீவன் நமக்கு பிராப்யன் அப்படிங்கிறத இவ்விடத்துல காண்பிச்சு கொடுக்கிறார். அதுக்கு மேல வக்திரு வைலக்ஷண்யம் அப்படிங்கிறத பார்த்தோமானா எப்படி சொல்றார்? கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன அப்படிங்கிறார். தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் பொழுது கவிதார்க்கிக கேசரியான வெங்கடநாதனால் அமைக்கப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றார். இப்போ கவிதார்க்கிக கேசரி அப்படிங்கிற பிருதம் சுவாமி தேசிகனுக்கு எப்போ கிடைச்சிது? அவர் எப்போ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சாதிச்சார்? குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? அவருடைய சின்ன வயசுல கிட்டத்தட்ட 20-30 திருநக்ஷத்திரத்துக்குள்ள இருக்கிற சமயத்துல ஔஷதகிரிக்கு போய் கருட மந்திரோபதேசத்தை பெற்றுக்கொண்டு அங்க கருட மந்திரத்தை ஜபிச்சு கருடன் ஹயக்ரீவ மந்திரோபதேசத்தை பண்ணி அந்த மந்திரத்தை ஜபிச்சு ஹயக்ரீவர் பிரத்யக்ஷமாகி அதுக்கப்புறம் இந்த ஸ்தோத்திரத்தை சாதிச்சார். இது இப்போ நடந்தது. அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது பல டிகேட்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லலாம், ஸ்ரீரங்கத்துல அவர் சததூஷணி அப்படிங்கிற ஆச்சரியமான கிரந்தத்தை சாதிச்ச பிறகு அவருக்கு எம்பெருமான் அளித்த பிருதம் கவிதார்க்கிக சிம்ஹம் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதியில கவிதார்க்கிக கேசரினா அப்படின்னு சாதிக்கிறாரே சுவாமி, அது ஏன் அப்படின்னு கேட்டா, இது அவருக்கு கிடைக்க போறது அப்படின்னு சுவாமிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எம்பெருமான் இப்பேற்பட்ட அனுகிரகத்தை பண்ணியே தீருவான். என்ன காரணம்? ஏன்னா சுவாமி தேசிகன் இதே ஸ்தோத்திரத்துல 28வது பத்தியத்துல ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கார் ஹயக்ரீவ பகவான். அதனால அந்த ஹயக்ரீவ பகவான் அவருடைய நாவுல குடியேறி அவருடைய உள்ளத்துல இருந்து ஓலையிலிட்டு அதை வெளிப்படுத்தி சததூஷணியாக்கி பலவித சாதனைகளை படைக்க வச்சு அவருக்கு இப்பேற்பட்ட விருதத்தை அளிக்க போறான் எம்பெருமான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கிறதுனால இப்படி சாதிக்கிறார். இப்படி சொல்றது வழக்கம் உண்டாம். ஏன்னா திருவாய்மொழி 1000 பாசுரம், 1000 பாசுரத்தை சாதிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் முதல் தசகத்தினுடைய பலஸ்ருதியை சொல்லல ஆழ்வார். நிறை நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே அப்படின்னு முடிக்கிறார். அப்போ 1000 பாசுரங்கள் அவர் சொல்ல போறார் அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதே ரீதியில சுவாமி தேசிகனும் இந்த முதல் ஸ்தோத்திரத்திலேயே கவிதார்க்கிக கேசரினா வெங்கடநாதேன அப்படின்னு தன்னை பத்தி சொல்றார். அப்பேற்பட்ட கவிதார்க்கிக கேசரி சாதிச்ச இந்த கிரந்தம் அது இதனுடைய வக்திரு வைலக்ஷண்யம். அதுக்கு மேல கிரந்த வைலக்ஷண்யத்தை பார்த்தோமானா என்ன சொல்றார்? ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் அப்படிங்கிறார். இது நல்ல ஸ்துதி, எம்பெருமானுக்கு சுவாமி தேசிகன் பாடின நல்ல ஸ்துதி இது அப்படிங்கிறார். காரணம் என்ன? அத்தனை ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு இதுல. முதல் ஸ்லோகமான ஞானானந்தமயம் தேவம் அப்படிங்கிறதுல எம்பெருமான் எப்படி ஞானஸ்வரூபன், ஆனந்தஸ்வரூபன், அப்பேற்பட்ட ஹயக்ரீவனை உபாசிக்க வேண்டும் அப்படின்னு ஆரம்பிச்சார். அடுத்தது ஸ்வதசித்தம் அப்படிங்கிற 2வது ஸ்லோகத்துல எம்பெருமான் ஸ்பட்டிக மலை போல இருக்கிறான் அப்படின்னு சாதிச்சார். 3வது ஸ்லோகமான சமாஹார சாம்னாம் அப்படிங்கிறதுல எம்பெருமான் ஹயக்ரீவனுடைய கனைப்பொலி அப்படிங்கிறது சாம வேதத்தினுடைய சமூகமா இருக்கு, ரிக்வேதத்தினுடைய பொருட்கிழவியா இருக்கு, யஜுர்வேதத்தினுடைய இருப்பிடமா இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். 4வது ஸ்லோகமான பிராச்சி சந்தியா அப்படிங்கிறதுல எம்பெருமான் வாகீஷன் வாசுதேவன் என்கிற மூர்த்தியை கொண்டு தனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். 5வது ஸ்லோகத்துல விசுத்த விஞ்ஞான கனஸ்வரூபம் அப்படின்னு எம்பெருமான் ஹயக்ரீவன் அவர் முன்னாடி தோன்ற சரணடையறார். எல்லாருக்கும் சரண்யனான அந்த ஹயக்ரீவன் அடியேனுக்கும் புகழாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை. 6வது ஸ்லோகம் அபௌருஷைஹி அபிவாக் பிரபஞ்சைஹி அப்படிங்கிறது. அதுல தன்னுடைய சொல்லை
ஒரு மழலை குழந்தையோட பேச்சு மாதிரி நினைச்சுண்டு அங்கீகரிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். 7வது ஸ்லோகமான தாட்சிண்யரம்யா கிரிசஸ்ய மூர்த்திஹி அப்படிங்கிறதுல இவ்வுலகத்துல கலை வித்யை அப்படின்னு யார்கிட்டக்கையாவது இருக்குமானால் அதனுடைய காரணம் ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய லவலேஷ கட்டாட்சம் தான் அப்படின்னு சொல்லி பரமசிவனார், சரஸ்வதி தேவி, வியாச பகவான் எல்லாருக்கும் ஹயக்ரீவ பகவான் தான் அனுகிரகத்தை புரிந்தார் அப்படின்னு சாதித்தார். மேல இருக்கக்கூடிய 8வது ஸ்லோகமான மந்தோ பவிஷ்யன் நியதம் விரிஞ்சஹா அப்படிங்கறதுல எப்படி பிரம்மதேவனுக்கு உபதேசம் பண்ணினார் ஹயக்ரீவ பகவான், ஹயக்ரீவ அவதாரத்தினுடைய கதை என்ன அதையெல்லாம் சொன்னார். 9வது ஸ்லோகமான விதர்க்கடோலாம் வியவதூய சத்வே அப்படிங்கறதுல சம்சய விபர்யங்கள், அஜ்ஞானம் இதெல்லாம் போகிறதுக்கு ஹயக்ரீவ பகவான் தான் புகழ் அப்படிங்கறத சொன்னார். அதுக்கு மேல 10வது ஸ்லோகமான அக்னௌ சமித்தார்ச்சி சப்ததந்தோஹோ அப்படிங்கறதுல மந்திரமய சரீரம் கொண்டவன் ஹயக்ரீவ பகவான், அவன்தான் எல்லா ஹவிசுக்களுக்கும் பிரதான தேவதையாக இருக்கிறான் அப்படிங்கறத சாதிச்சார். 11வது ஸ்லோகம் என் மூலம் மீதிருக்கு அப்படிங்கிறது, அதுல பிரணவாகார ஸ்வரூபன் ஹயக்ரீவன் அப்படின்னு சாதிச்சார். 12வது ஸ்லோகம் அவ்யாக்கிருதாத் வியாக்கிருதவான சித்வம் அப்படிங்கிறது, அதுல நாமம் ரூபம் கொண்டது ஏதேனும் இருக்குமானால் அது எல்லாம் ஹயக்ரீவனுடைய வெளிப்பாடுதான் அப்படிங்கிறத சொன்னார். 13வது ஸ்லோகமான முக்தேந்து நிஷ்யந்த விலோபனியாம் அப்படிங்கிறதுல பாலச்சந்திரன் போல இருக்கிற ஹயக்ரீவன் எம்பெருமான் ஞானிகளுடைய மனசுல ஆனந்த சாகரத்தை பொங்க வைக்கிறார் அப்படின்னு சாதிச்சார். 14வது ஸ்லோகமான மனோகதம் பஷ்யதி யஸ்ஸதாத்வாம் அப்படிங்கறதுல மனிஷினர்கள், அதாவது நல்ல ஞானிகளுடைய மனசுல ராஜஹம்ச பக்ஷி போல ஹயக்ரீவன் எம்பெருமான் இருப்பானாம். அப்படி அவன் இருக்கிறான் அப்படின்னு நம்ம தியானிக்கணுமா. அப்படி தியானிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா யதார்த்தம் வாக்கமையும். அதாவது எந்த சப்தம் எந்த சமயத்துல வந்து சேர்ந்தா அது அர்த்தமுடையதாக ஆகுமோ அந்த மாதிரி வந்து அமையும், அபசப்தம் வராது அப்படின்னு சாதிச்சார். 15வது ஸ்லோகத்துல இந்த மாதிரி ஹயக்ரீவ தியானம்லாம் நிறைய நாழி பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு க்ஷணார்த்தம் பண்ணினா போரும். அபிக்ஷணார்த்தம் கலையந்தி ஏத்வாம் அப்படின்னு சொல்லி க்ஷணார்த்தம் ஹயக்ரீவ தியானம் பண்ணினாலேயே மந்தாக்கினிம் மந்தயித்தும் க்ஷமந்தே, கங்கா நதியினுடைய பிரவாகம் கூட மந்தம் போல தோன்றுமாம் ஹயக்ரீவ உபாசகனுடைய வாக்கை பார்த்தா. அந்த மாதிரி ஒரு சித்தி கிடைக்கும் அப்படின்னார். 16வது ஸ்லோகமான சுவாமின் பவத்யான சுதாபிஷேகாத் அப்படிங்கறதுல வெளியில சித்தி கிடைச்சாதான் விஷயமா, உள்ள இருக்கிற அனுபவம் எத்தகையது, உள்ள நமக்கெல்லாம் பக்தி வந்து கொடுத்தோம்னா எவ்வளோ புலகாங்கிதம் மாறும், அந்த மாதிரி புலகாங்கிதமான தன்மை ஹயக்ரீவ பக்தர்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னார். 17வது பத்தியமான சுவாமின் என்னது 17வது பத்தியம் சுவாமின் பிரதீச்சா ஹிருதயநதன்யா. அதுல என்ன சொல்றார், துவத்யான சந்திரோதய வர்த்தமானம் அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய அனுபவத்தை நாம் கொண்டோமானால் புலகாங்கிதமா மட்டும் இல்லாமல் ஆனந்த பாஷ்பம் வந்து சேரும் அப்படிங்கிறார். 18வது பத்தியம் ஸ்வைரானுபாவாக தொததீன பாவாக அப்படிங்கிறது, அதுல மோகன பிஞ்சிகையான இந்த சம்சாரத்தை வெல்ல வேண்டுமானால் ஹயக்ரீவனுடைய அனுகிரகமானது தேவை அப்படிங்கிறார். 19வது பத்தியம் பிராங் நிர்மிதானாம் தபசாம் விபாக்காக அப்படிங்கிறது, அதுலேருந்து ஆரம்பிச்சு 4 ஸ்லோகங்கள் 19, 20, 21, 22 இது 4மே ஹயக்ரீவன் எம்பெருமானுடைய திருவடி பெருமையை பாடக்கூடியது. எப்படி ஹயக்ரீவனுடைய திருவடியானது சிந்தாமணி ரத்னம் போல இருக்கு, எப்படி அது வேதங்களுக்கெல்லாம் ஒரு மஞ்சூஷிகையாக இருக்கு அப்படின்லாம் சாதிக்கிறார். பிரளய காலத்துல வேதமெல்லாம் எங்க போகும் அப்படின்னு கேட்டா ஹயக்ரீவ பகவானுடைய நூபுரத்துல அவருடைய கொலுசுல ஒரு மணி இருக்குமே அதுக்குள்ள போய் பத்திரமா இருக்குமா, அதுதான் மஞ்சூஷிகை பெட்டி அப்படிங்கிறார். இப்படி 4 ஸ்லோகங்களை கொண்டு ஹயக்ரீவனுடைய திருவடி வர்ணனை. அதுக்கு மேல 23, 24, 25 இது 3ம் ஹயக்ரீவ பகவானுடைய திருக்கரங்களுடைய வர்ணனை. 23ம் 24ம் அவருடைய தட்சிணகரம் வலது கையை பத்தி விஷயம், 25ங்கிறது இடது கையை பத்தின விஷயம். 26வது ஸ்லோகம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சமுதாய சோபையை பத்தி சாதிக்கிறார். தமாம்சி வித்வா விஷதை மயூகைஹி அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கார் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா ஒரு வெள்ள தாமரையில அமர்ந்திருக்காரு இல்லையா ஹயக்ரீவன் அப்படிங்கிறவர். இந்த படத்துல எல்லாம் கூட பார்க்கலாம், இந்த படத்துல இல்ல, பொதுவா பல படங்கள்ல பார்க்கலாம். வெள்ள தாமரை மேல அமர்ந்திருப்பார் ஹயக்ரீவன். அந்த வெள்ள தாமரை எதுன்னு கேட்டா சரத்கால மேகமாம், அது அப்படியே வெள்ள வெள்ளேன்னு இருக்கும். அது மேல இருக்கிற சந்திரன் மாதிரி இந்த ஹயக்ரீவன். ஏன் அப்படி சந்திரனா இருக்கார் அப்படின்னு கேட்டா அவருடைய பக்தர்கள்லாம் சகோர பக்ஷியாச்சே. சகோர பக்ஷிக்கு சந்திரனுடைய பிம்பம் தான் ஆகாரம், சந்திரனுடைய
அதுலேருந்து வர அமிர்தம் தான் ஆகாரம். அதனால அப்பேற்பட்ட சந்திரனாக எம்பெருமான் திகழ்கிறான் அப்படின்னு 26வது ஸ்லோகத்தில் சாதிச்சார். 27, 28, 29 மூணும் பிரார்த்தனை ஸ்லோகங்கள். அதாவது பிரத்யேகமா ஹயக்ரீவனிடத்துல சுவாமி தேசிகன் செய்த பிரார்த்தனை. முதல்ல 27வது ஸ்லோகத்துல திசந்துமே தேவசதாத்வதியாக அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் சொல்ற வாக்கானது எப்படி அமையணும் அப்படின்னு கேட்டா, ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும் அப்படிங்கிறார். முதல்ல கேட்கறதுக்கு இனிமையா இருக்கணும். இனிமையா மட்டும் இருந்தா போராது, அதனால பயன் வரணும். அது எப்படி இருக்கணும் அந்த பலன் அப்படின்னு கேட்டா, ஒரு காமதேனு மாதிரி நம்ம இஷ்டப்படுறதை எல்லாம் கொடுக்கறதாக இருக்கணும் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதனாலதான் ஓரொன்று தானே அமையாதோ அப்படின்னு அவருடைய ஒரு வார்த்தையும் அமைஞ்சிருக்கு. ஒன்னுத்தை எடுத்துட்டா கூட போறோம், அது நமக்கு தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாத்தையும் பெத்து கொடுத்துடும். அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் அமைஞ்சதுக்கு காரணம் இந்த பிரார்த்தனை. இப்படி பொது மனுஷாளுக்கு எப்படி இருக்கணும் அவருடைய வாக்கு அப்படின்னு பிரார்த்திச்சுட்டார். அடுத்தது 28, 29 என்ன சொல்றார் அப்படின்னா, வாதிகள்லாம் இருக்காளே, மற்ற மதஸ்தர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் நம்மளுடைய மதத்தை ஆட்டிடக்கூடாது, எந்த விதமான கலங்கமும் சம்பிரதாயத்துக்கு ஏற்படக்கூடாது. அதனால ஜிஹ்வாகிர சிம்ஹாசனம் அபிபேயாக, அடியனுடைய நாவை ஒரு சிம்ஹாசனமாக கொண்டு அங்கே அமர்ந்திருந்து இந்த வாதிகளை ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அடுத்த 29வது ஸ்லோகத்துல துவன்மயதாம் பிரபன்னஹா அப்படின்னு சொல்லி ஹயக்ரீவ பகவான் அவருக்குள்ளேயே ஆவேசிச்சிருந்து ஸ்வச்சந்த வாதா ஹவபத்த சூரஹா அப்படின்னு எல்லா வாதிகளையும் நிரசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டார். 30வது ஸ்லோகத்துல அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சந்தேகம் சுவாமிக்கு இல்ல, நமக்கெல்லாம் வரக்கூடும். அதனால நம் சார்பா சுவாமி சந்தேகத்தை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, இத்தனை நான் பிரார்த்திக்கிறேனே, இதுக்கெல்லாம் நான் பாத்திரம் தானா, தகுதி உண்டா எனக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் தானே பதில் சொல்றார், உண்டு. ஏன்னா நவம் நவம் பாத்திரமகம் தயாயாக, தேவரீருடைய தயைக்கு புதுசாக பாத்திரமாக அடியோங்கள்லாம் ஆகும் அப்படின்னு சுவாமி சொல்றார். என்ன அர்த்தம்னு கேட்டா, அவர் எப்பொழுதும் எம்பெருமானுடைய தயைக்கு பாத்திரம் தான் சுவாமி தேசிகன், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நாமெல்லாம் இவ்வளவு அகிஞ்சனர்கள், நம்மெல்லாம் போய் பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கலாமா, ஆசைப்படலாமா, ஞானத்தை சம்பாதிக்க முடியும்னு நினைக்கலாமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் நினைக்கலாம். ஏன்னா எம்பெருமானுடைய தயை அப்பேற்பட்டது. யாரு எந்த விதமா இருந்தாலும் அவனுடைய தயைக்கு பாத்திரம், புதுசா புது ஸ்பெசிமெனா நம்மளாம் இருப்போம் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். இதுக்கு மேல 31வது ஸ்லோகத்துல அகம்பனியான் ஞபநீதி பேதைஹி அப்படின்னு சொல்லும் பொழுது, நல்ல ஞானம் பெற்ற பிறகு கூட சில சமயம் சம்சயங்கள் வந்துவிடலாம். அந்த சம்சயங்கள்லாம் போய் ஸ்திரீகரணம் வர வேண்டும் ஞானத்துல, அதுக்கான அனுகிரகத்தை பொழிய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சார். 32வது பத்தியத்துல ஹயக்ரீவ பகவானுடைய தியான ஸ்லோகத்தை ஆச்சரியமாக அமைத்தார். வியாக்கியாமுத்ராம் கரசரசிஜைஹி புஸ்தகம் சங்கச்சக்ரே பிப்ரத் பின்ன ஸ்படிகருச்சிரே புண்டரீகே நிஷண்ணா அம்லானஸ்ரீர் அமிர்த விஷதைஹி அம்சுபிப்ளாவயன் மாம் ஆவிர்பூயாத் அனகமஹிமா மானசே வாகதீஷா என்று சொல்லி எம்பெருமான் ஹயக்ரீவன் எப்படி வியாக்கியா முத்ரையோட சங்கச்சக்கரத்தோட புஸ்தகத்தோட மடியிலே பிராட்டியோட சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சொன்னார். அழகிய பின்ன ஸ்படிக மணி போல இருக்கக்கூடிய தாமரையில சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட இந்த எம்பெருமான் எப்பொழுதும் அடியனுடைய மனசுல குடியிருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அப்பேற்பட்ட ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் படத அப்படின்னு நமக்கு சொல்றார். இப்பேற்பட்ட அனுபவங்கள்லாம் சுவாமி தேசிகனுக்கு எத்தனை சித்திக்கு அப்புறம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மந்திரோபதேசம் பெற்று தபஸ் பண்ணி ஹயக்ரீவனை சாட்சாத்கரிச்சு இத்தனை விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கார், பிரார்த்திச்சிருக்கார். அதனுடைய பலனையும் பெற்றிருக்கார். ஆனா அந்த பலன் அனைத்தும் இந்த 33 பத்தியங்களை நம்ம சொன்னாலே நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். பல விஷயங்கள் இந்த ஸ்தோத்திரத்துல உண்டு. இதுல 1-2 அவசியம் விண்ணப்பிக்கணும்னு தோன்றது. இந்த ஸ்தோத்திரத்துல சம்போதன பதங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டா 9 சம்போதன பதங்கள் சொல்லியிருக்கார் சுவாமி. சம்போதன பதம்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாம்? விழிச்சொல், இப்படி கூப்பிடுறது, ஹே தேவ, ஹே நாத அப்படின்னு. அதுல நாதங்கிற பதம் 5 தடவை வருது, சுவாமின் 3 தடவை வருது, தேவ 3 தடவை வருது, வாகீஸ்வரங்கிறது 1 தடவை வருது. 9 சம்போதன பதங்கள் ஏன் வைக்கிறார்னு கேட்டா, நவநிதியும் நமக்கு கொடுப்பார் ஹயக்ரீவ பகவான். அதை இண்டிகேட் பண்ண 9 சம்போதன பதங்கள். அது மட்டும் இல்ல, பொதுவா நமக்கு நினைச்சதையெல்லாம் கொடுக்கக்கூடியது 3 விஷயங்கள் பொதுவா உலகத்துல. அதை பத்தி ஒரு சுபாஷிதம் கூட இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா,
கல்பத்ரும கல்பிதமேவ சூதே சாகாமதுக்காமிதமேவ தோக்தி சிந்தாமணி சிந்திதமேவ தத்தே சதாம் து சங்க சகலம் பிரதத்தே அப்படின்னு. ஒன்று கல்பக விருட்சம், இன்னொன்று காமதேனு, இன்னொன்று சிந்தாமணி அப்படிங்கிற ரத்னம். இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல பார்த்தோம்னா இது மூணுமே இருக்கு. எங்க இருக்கு? சரஸ்வதிம் சம்ஸ்ருத காமதேனும் அப்படிங்கிறார். அதே மாதிரி என்ன சொல்றார்? விஞ்ஞான கல்ப துரும பல்லவாபம் அப்படின்னு கல்பக விருட்சத்தை பத்தி சொன்னார். மூணாவது என்ன சொன்னார்? சங்கல்ப சிந்தாமணய பிரணாமாக, சிந்தாமணி ரத்னத்தை பத்தி சொன்னார். சிந்தாமணியாக, கல்பக விருட்சமாக, காமதேனுவாக ஹயக்ரீவன் இருக்கார். இந்த சுபாஷிதத்துல பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தா, இந்த கல்பக விருட்சம் கல்பிதமேவ சூதே, நம்ம என்ன கற்பனை பண்றோமோ அதை மட்டும் நமக்கு கொடுக்கும். சா காமது காமிதமேவ தோக்தி, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, என்ன நமக்கு காமமோ அதை மட்டும் இந்த காமதேனு கொடுக்கும். சிந்தாமணிங்கிறது நம்ம என்ன சிந்தனை பண்றோமோ அதை கொடுக்கும் அப்படின்னு விட்டார். ஹயக்ரீவ பகவானோ எல்லாத்தையும் கொடுக்கிறார். என்னத்தை எல்லாம் கொடுத்தார்? சுவாமி தேசிகனுக்கே பார்க்கலாம். நம்ம என்ன சிந்தனை பண்ணிட்டே இருந்தார் சுவாமி தேசிகன் அப்படின்னு கேட்டா, பாஷ்யக்காரருடைய ஸ்ரீ சூக்திகளையே சேவிச்சுட்டு இருந்தார். பிரபுல்ல பலிதம் சிரஹா பரமிக க்ஷமம் பிரார்த்தையே அப்படின்னு நீங்களாம் அபிதீஸ்தவத்தில் சேவிப்பேன் இல்லையா குழந்தைகளா? அந்த மாதிரி ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய பாஷ்யத்தையே அவர் சிந்தனை பண்ணி 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 அவருக்கு என்ன கிடைச்சது? அந்த ஸ்ரீபாஷ்யத்தை 32 தடவை காலக்ஷேபம் சாதிச்சார். அது மட்டும் இல்ல, ஸ்ரீபாஷ்ய விஷயமாவே அதுல இருக்கிற முத்தான ரகசியங்களை எடுத்து 32 ரகசிய கிரந்தங்கள் சாதிச்சார். அது போராதுன்னு 32 அதிகாரங்கள் கொண்ட சுலபமான ஸ்ரீமத் ரகசியத்திரய சாரத்தை சாதிச்சார். ஸ்ரீபாஷ்ய விஷயம் தான் எல்லாமே கண்டென்ஸ் பண்ணி கொடுத்தார். அந்த மாதிரி அவர் சிந்தனை பண்ணினது நமக்கு சிந்தாமணியா அமைஞ்சுடுத்து. அவ்வளவு சுலபமா நமக்கெல்லாம் விஷயம் கிடைச்சிடுது. அதே மாதிரி சுவாமி தேசிகன் என்னத்தை ஆசைப்பட்டார்? ஏதாவது ஆசைப்பட்டாரா? அவர் இல்லை. அவரோ வைராகியசீலர், வைராகிய பஞ்சகம் சாதிச்சார் இல்லையா? ஆனா அவருக்கு கிடைச்சது என்ன? நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்தி சைலாகிரே வஸ்து பைத்தாமகம் தனம். அந்த வசந்த தனமான எம்பெருமானே அவருக்கு பித்ரார்ஜித சொத்து அப்படிங்கிற உணர்வு அவருக்கு கிடைச்சிது. அந்த மாதிரி ஆசைப்பட்டதுக்கும் மேல நமக்கு கிடைக்கும் ஹயக்ரீவ அனுகிரகத்தினாலன்னு தெரியுது. அதுக்கு மேல காமதேனுவா இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். காமதேனுவா ஹயக்ரீவ பகவான் இருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த ஹயக்ரீவ அனுகிரகம் அப்படிங்கிறது ஒரு காமதேனு போல சுவாமி தேசிகனுக்கு அமைஞ்சுது. அதனாலதான் சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக சிம்மமாக, சர்வதந்திர சுதந்திரராக, வேதாந்த ஆச்சாரியனாக விளங்கினார் அப்படிங்கிறத சொன்னா மிகையாகாது. எந்த விஷயம்தான் சுவாமி தேசிகனால முடியாம போச்சு? காவியம் விரச்சிக்கணும் அப்படின்னா அது அவரால் ஒரே ராத்திரியில முடிஞ்சது. விஸ்தாரமான காவியம் பாதுகா சஹஸ்ரம். அதே போல நாடகம் சங்கல்ப சூரியோதயம் கிருஷ்ணமிஸ்ரரை வென்று அவர் சாதிச்சார். டிண்டிம கவியை வென்று ஆச்சரியமான யாதவாபிதேத்தை சாதிச்சார். அது போராதுன்னு ஷில்பி ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அவனுடைய சில்பசாஸ்திரம் அவனுக்கு எவ்வளோ தெரியுமோ அதை விட இவருக்கு எவ்வளவு தெரியும் அப்படின்னு தன்னுடைய சில்பத்தையே வடிச்சு காண்பித்தார். அது போராதுன்னு நாகங்களை ஓட்டினார். பெரிய மகாமாரி வந்தது திருப்புட்குழியில, அதை ஓட்டி வச்சார். எந்த சாதனை தான் படைக்கலை சுவாமி தேசிகன். அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணக்கூடியவரா அவர் திகழ்ந்தது, சர்வதந்திர சுதந்திரராக அவர் திகழ்ந்தது காமதேனுவா இருந்த ஹயக்ரீவ பகவானுடைய தியானத்தினால்தான் அப்படின்னு தெரிகிறது. இப்பேற்பட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், இதனுடைய ஓரொன்று தானே அமையாதோ எக்ஸாம் அப்படிங்கிறத குழந்தைகள்லாம் அவசியம் எடுத்துக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். இவ்விடத்துல ரொம்ப சுலபம். 17 லெக்சர்ஸ் தான், இன்னையோட சேர்த்து தான் 18th. இன்னைய டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம் கேட்டுட்டேன். 17 லெக்சர்ஸ் தான், 45 மினிட்ஸ் தான். எல்லாரும் அதை கேட்டு பரீட்சை எழுதி ஹயக்ரீவ அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். ஆச்சாரியர்களுடைய திருவடியில பல்லாண்டு பாடி இடையே அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. அடியன் சுவாமி சாய்க்கிறது பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு சுலபமான வழி ஹயக்ரீவ ஸ்தோத்திரம். ஓரொன்று தானே பரீட்சையில் அடியன் சுவாமி. ஓரொன்று பரீட்சையில மட்டும் இல்ல, சுவாமியோட உபன்யாசம் கேட்டுருந்தா தெரிஞ்சிருக்கும். யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான்னா என்ன சொன்னாலும் பாஸ் ஆகலான்னு தெரியல, எனக்கு என்ன சப்ஜெக்டை சொல்லி தரதை விட ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன், கடைசியில் வந்து பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அவருக்கே புரியல எப்படின்னு சொன்னார்னா. அந்த மாதிரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் தான். அடியேன்னு சொல்கிற வழக்கம், எக்ஸாம் பேப்பர் திறக்கிறதுக்கு முன்னால் விசுத்த விஞ்ஞானம் சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் திறங்க ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதனால் இந்த அனுகிரகம்லாம் நம்ம கிடைக்குமான்னா முன்னாடி உட்காந்து எழுதுறாளாவது நல்லா படிச்சுவாளா அதுவான இதான் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய பெருமை.
அதனால எல்லாரும் அந்த ஓரென்று தானே அமையாதோ இந்த எல்லாருக்கும் இந்த பலஸ்ருதிலாம் ஞாபகம் இருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட், இப்போ கேட்டால் டக் டக்குன்னு சொல்லிடுவா. அதனால இது எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குன்றத அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் எப்படி இருக்குன்னா பாலஜிக்ஞாசா அட்டன் பண்ணுறவாளுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இன்கேஸ் பாலஜிக்ஞாசா மாதிரி ஃபுல்லாக கமிட் பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஹயக்ரீவ ஸ்தோத்திரமாவது ஐ வுட் லைக் ஆல் சம்பிரதாய மஞ்சரி கிட்ஸ் டு அட்லீஸ்ட் ரைட் 1 ஓரென்று எக்ஸாம். ஏதோ ஒன்று, அது ஹயக்ரீவ ஸ்தோத்திரமாக இருக்கட்டும், ஞாச தசகமாக இருக்கட்டும், அடைக்கல பத்தாக இருக்கட்டும், பரமார்த்த ஸ்திதியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று புரிஞ்சுன்னு எழுதிருங்க. அது ரொம்ப ஈஸி. நான் தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறேன். ஏபிசிடின்னு எஸ் ஆர் நோ கொஸ்டின் எஸ் மட்டும் தான் ஆன்சர் இருக்கும். ஆல் ஆஃப் த அபோவ் தான் ஆன்சர் இருக்கும். தெரியவே வேணாம், அந்த மாதிரி அவ்வளோ ஈஸி அது. அதனால ஐ வுட் லைக் டு ஆல் ஆஃப் யூ டு அட்லீஸ்ட் அட்டெம்ப்ட் 1 ஓரென்று தானே அமையாத எக்ஸாம். சரியா? பண்ணலாமா? ஓகே. அடியன்